வணக்கம். வணக்கம். லைவ் ஸ்ட்ரீம்ல உங்களை அனைவரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். காலை வணக்கம். நம்ம பேச போறது ஒரு வியாபார வாய்ப்பு பத்தி தான், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் பேச போறோம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்தோடனே சொன்ன அடுத்த நிமிஷம் எல்லாத்தோடைய மனசுல தோன்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ்னாவே முன்னாடி நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்குள்ள தெரிஞ்ச விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இன்னைக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீடு இல்லாம எனக்கு வியாபாரங்கள் அப்படிங்கிறது நீங்க பண்ண முடியாதுங்கிறது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம். எதுக்காக இந்த வியாபாரம் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு பொதுவா பணம் சம்பாதிக்கிறதுக்கு 2 வாய்ப்புகள் நம்மகிட்ட இருக்கு. இந்தியாவில் ஒரு 94% மக்கள் வேலை வாய்ப்பையும், ஒரு 6% மக்கள் வந்து வியாபாரத்தை நம்பியிருக்காங்க. பொதுவாக அந்த 2 வகையில தான் பணம் பண்ண முடியும். ரைட், நீங்க வேலைக்கு போற பர்சனா இருக்கலாம், இந்த பிசினஸ் பண்ற பர்சனா இருக்கலாம். 2 இடத்துல எஃபோர்ட் போடாம எல்லாம் இன்கம் பண்ண முடியாது. பட் என்னன்னா, இந்த 2 இடத்துலயும் எஃபோர்ட் போடுறவங்க மிகப்பெரிய கனவோட தான் உழைச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கு போறவங்களும் சரி, வியாபாரம் பண்றவங்களும் சரி, கண்டிப்பாக மிகப்பெரிய கனவுகளோட தான் உழைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கனவுகள் அப்படிங்கிறது வியாபாரம் பண்றவங்களுக்கு 100% பூர்த்தி ஆகுது. பட் வேலைக்கு போற இந்த 94% மக்களுக்கு கனவுகள் பூர்த்தி ஆகுதானா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மேபி 1% 2% பூர்த்தி ஆகலாம். மீதி இருக்கிற ஆளுங்களுக்கு கனவுகள் பூர்த்தி ஆகிறது இல்லை. காரணம், நீங்க என்ன உழைப்பு போட்டாலும், வேலைக்கு போற இடத்துல என்ன உழைப்பு போட்டாலும் உங்களுடைய மனசு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரியான வருமானத்தை அங்க பண்ண முடியாது. காரணம், டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது, அதாவது வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வேலைக்கு போறவங்களுக்கு கிடையாது. வியாபாரம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வருமானத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கு. ரைட். அப்போ இந்த 94% மக்களுக்கு இது தெரியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதாவது வேலைக்கு போற இடத்துல நம்மளுடைய கனவுகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாதுங்கிறது தெரியும். தெரிஞ்சா கூட இந்த 94% மக்கள் இந்த வியாபாரம் அப்படிங்கிற ஒரு செக்டருக்கு வரமாட்டாங்க, வர மறுக்கிறாங்க. காரணம், அது மறுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் முதலீடுங்கிற ஒரு பெரிய முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம், ஏதாவது இழந்துருவோமோ, அதாவது லாஸ் ஆயிருங்கிற ஃபியர் ஃபேக்டர். இது 2 முக்கியமான விஷயமா சொல்லலாம். அடுத்தது, இன்னைக்கு இந்த 94% மக்களுடைய பேக்ரவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது அவங்களுடைய சந்ததி பாத்தீங்கன்னா முழுக்க வேலைக்கு போனவங்களா இருக்காங்க. அதனால அதுக்கான அனுபவம், வியாபாரம் பண்றதுக்கான அனுபவம் அவங்களுக்கு இல்லை. இதுதான் முக்கியமான காரணங்களா சொல்றாங்க. அப்போ ஒருவேளை அந்த முதலீடு இல்லாம நஷ்டம் ஆயிருங்கிற அந்த பயம் கூட இல்லாம வாய்ப்புகள் அதாவது கிடைச்சா பண்ணுவீங்களா? நீங்க 97% மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற பதில் எஸ், நாங்க பண்ணுவோம். ஏன்னா எல்லாருக்கும் கனவுகள் பேசுங்க, எல்லாத்துக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாரும் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன நம்பி இருக்கிற என் குடும்பத்தை நல்லபடியா வாழ வைக்கின்ற எண்ணங்கள் இருக்கு. ரைட். அப்ப கண்டிப்பாக எல்லாரும் பண்ணுங்கிற அந்த எண்ணம் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த வாய்ப்புகளை கொடுக்கிற நிறுவனமும் இருக்கு. நம்ம அந்த நிறுவனத்தை பத்தி தான், அந்த நிறுவனத்தை பத்தியும் அந்த நிறுவனத்துடைய வியாபாரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரியான வாய்ப்பை கொடுக்கிற நிறுவனம் டிரான்ஸ் இந்தியா கார்பரேட் நெட்வொர்க் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் கோயம்புத்தூரை தலைமையிடமா கொண்டதுன்னே நம்மளுடைய 100 அடி ரோட்ல, 100 ஃபீட் ரோட்ல சஞ்சராஜ் டவர்ஸ் அப்படிங்கிற டவர்ல இங்கேட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. இந்த நிறுவனம் 12 வருஷம் ஆகுதுன்னு சொல்றோம். இந்த நிறுவனம் இந்த 12 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேக்கப் கொடுக்குற நிறைய நிறுவனங்கள் இருக்கு. டிரான்ஸ்இந்தியா நிறுவனத்தோடய இருக்கு. குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சொல்லலாம். டிரான்ஸ்மார்ட் இதுதான் வந்து ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கம்பெனி. ஏபிஎஸ் அட்வான்ஸ்டு பிசினஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரு கம்பெனியா இருக்கு. டிரான்ஸ் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ற நிறுவனமா இருக்கு. தடம் அப்படிங்கிறது பப்ளிக் வெல்ஃபேருக்காக இருக்கிற ஒரு ஃபவுண்டேஷன். அடுத்தது டிரான்ஸ்.நெட்ங்கிறது ஆன்லைன்ல ப்ராடக்டை செல் பண்றதுக்கான, டெலிவரி பண்றதுக்கான, செல் பண்றதுக்கான கான்செப்ட் கொடுக்கிற ஒரு கம்பெனி. டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது லாஜிஸ்டிக்ஸ், அதாவது இங்க இருக்கிற ப்ராடக்டை லாஜிஸ்டிக் பண்றதுக்காக யூஸ் பண்றது. டிரான்ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு அகடமிக் இது பண்ணிட்டு இருக்கும், டைரக்ட் செல்லிங்காக அகடமிக் ஸ்கூல். அது டிரான்ஸ் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒன்று, அது டிரான்ஸ் இந்தியாவில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கான வெல்ஃபேருக்காக இருக்கிற ஒரு அசோசியேஷன். டிரான்ஸ் ஜோன் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய நிறுவனத்துக்கு இருக்கு. இந்த 12 வருஷமா இந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்குது. பேக்கப் கொடுக்குற நிறுவனங்களா இருந்து நம்மளுடைய நிறுவனம் 12 வருஷமா இந்தியாவில் செயல்பட்டு இருக்கு. 12 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12வது வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் கிட்டத்தட்ட இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேட்ல நம்ம பிரசன்ட் ஆயிருக்கோம். தமிழ்நாடு இல்லாம இன்னொரு 4 ஸ்டேட் இந்தியாவில் இருக்கும். இந்தியா இல்லாம அப்ராட்ல தாய்லாந்துல 7 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு.
அடுத்தது இது உங்களுடைய ஸ்லைட்ல தெரியும், உங்களுடைய வீடியோல வந்துட்டு இருக்கும். சர்டிபிகேட்ஸ் நம்மளுடைய கம்பெனியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட். இது வந்து ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனுடைய சர்டிபிகேட். நியரபோட் ஒரு 2014 இருந்து 2015 இருந்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங்ல நம்ம ஃபவுண்டர் மெம்பரா இருக்கும். இது வரலும் எவ்ரி இயர் ரெனியூல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போட்டோல பாக்குறது தான் கம்பெனியுடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். கோயம்புத்தூர் பேஸ்ட் பர்சன், கோயம்புத்தூர்காரர் தான். கோயம்புத்தூர் தான் ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வியாபாரத்துல இருக்கிற ஒரு பேஷனால இந்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர் நிறுவனம் நமக்கு வழங்க போற வியாபார வாய்ப்பு கிட்டத்தட்ட 3 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் கொடுக்குறாங்க. ஒன்னு ஆயுர்வேதிக் ஹெல்த் கேர் ப்ராடக்ட், அடுத்தது பர்சனல் கேர் ப்ராடக்ட், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த 3 வச்சு தான் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஹெல்த் கேரை பொறுத்தவரைக்கும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற எதுவும் நம்ம பண்றது இல்லை. டிரான்ஸ்ஜெண்டர் பண்றது இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நோனி இருக்கு, ஸ்பைருலினா இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, அலுவேரா இருக்கு, நீம் இருக்கு. குளுக்கோசமைன், லாக்ஸ் ஆக்டிவ், கேஸ்எக்ஸ், ஃபிளாக்ஸீட், கால்சியம், கேனோடர்மா, ஸ்டீவியா, IME9, மோரிகா பிளஸ், மேங்கோஸ்டின், ஆம்லா, மொரிண்டா, டிரான்ஸ்பெரி, ஸ்லிம் டீ, டிடாக்ஸ் பேட்ச், பெயின் ரிலீஃப் பாம். அடுத்தது ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் பயோசெரமிக் ப்ராடக்ட்ஸ். இந்த பயோசெரமிக் ப்ராடக்ட்ல 4 ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு. பயோ பில்லா பேட், பயோ சாக்ஸ், பயோசெரமிக் ஐ ஷேட், பயோசெரமிக் சிங்லெட். அடுத்து பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டிரான்ஸ் ஷாம்பூ இருக்கு, ஹேர் ஆயில் இருக்கு, ஃபேஸ் வாஷ் இருக்கு, பக்காஃப் இருக்கு, ஃபேப்ரிக் வாஷ் இருக்கு, நீம் டூத் பேஸ்ட் இருக்கு, ரெகுலர் சோப் இருக்கு, ஹேண்ட்மேட் சோப்ல 3 ஃபிளேவர் இருக்கு, ராகி மால்ட் இருக்கு, டீ இருக்கு. புதுசா லான்ச் பண்ண ப்ராடக்ட் டிரான்ஸ் ஹேர். டிரான்ஸ் ஹேர்ங்கிறது ஓசோன் ஜெனரேட்டர், டிரான்ஸ் பூஸ்ட், ரிஸ்ட் வாட்ச், கோவிட் எசென்சியல்ஸும் இருக்கு, டிரான்ஸ் மாஸ்க் இருக்கு, டிரான்ஸ் ரப்ங்கிறது ஹேண்ட் சானிடைசர், ஹேண்ட் வாஷ், டிரான்ஸ் ஷைன் இது ஃப்ளோர் வாஷ், டிரான்ஸ் கிளீன். இது வந்து ஒரு வாஷ் ஸ்டேஷனுங்க. நீங்க நிறைய இடத்துல பார்த்துக்க முடியாது. நீங்க சானிடைசர் டிஸ்பென்ஸ் ஸ்டாண்ட் பார்த்துருக்கலாம், பட் இந்த மாதிரியான இது பார்த்துக்க முடியாது. இதுல பாத்தீங்கன்னா சானிடைசர் ஹேண்ட் வாஷும் இருக்கும், அதே டைம்ல தண்ணி இருக்கும். ரெண்டுமே கால்ல பிரஸ் பண்றது, வித்தவுட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீல யூஸ் பண்ண முடியும். சானிடைசர் டிஸ்பென்ஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுதான் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சுதான் நம்ம பிசினஸ் எப்படி பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங் பிளான் நான் சொல்றேன். பொதுவா ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட்ல மேனுஃபேக்சர் தயாரிப்பாங்க, தயாரிச்சுட்டு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரும், C&F ஏஜென்சி இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, ஹோல்சேலர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ரீட்டைலுக்கு வரும். ஸோ இது மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செலவாகிற பணம் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 50 to 70% இதுக்கு செலவு இருக்காங்க. இப்போ நம்ம பண்ண போற விஷயம் அப்படிங்கிறது, இல்ல நம்ம பார்க்க போற பிசினஸ் மாடல் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரர் இருந்து டைரக்டா கன்சியூமருக்கு போகுது. அதாவது இந்த 50 இருந்து 70% இவ்வளவு சேனல்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறதுக்கு பதிலா மேனுஃபேக்சரர் இருந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற, மேபி பேசிட்டு இருக்கிறேன்னா கேட்டுட்டு இருக்கு நீங்க 2 பேர் நமக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. இந்த சேனல்ஸ் எல்லாம் இல்லாம டைரக்டா கொண்டு போய் சேர்க்கிறோம், அதனால நமக்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க. இது கம்யூனிட்டி காமர்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட், நம்மளுடைய பிசினஸ் மாடல் தான் அடுத்து பார்க்க போறோம். ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு ஆரம்பிக்கும் போது பேசுறேன். யோசிச்சு பாருங்க, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு நான் சொல்றேன்னா, யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வரணும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்க, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க, இல்ல கண்டிப்பா வாங்கித்தான் வாங்குற கட்டாயம் இருக்கிற டூத் பேஸ்டா இருக்கலாம், ஷாம்புவா இருக்கலாம், சோப்பா இருக்கலாம், டீ பவுடரா இருக்கலாம், இந்த ரெகுலரா மார்க்கெட்ல நீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்க. இது மளிகை கடையிலயோ அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ இல்ல ஒரு ஹைப்பர் மார்க்கெட்லயோ வாங்கிட்டு தான் இருக்கு. இது பணம் கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயா வாங்குறது இல்லை. நீங்க என்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா, நீங்க வாங்குற பேஸ்டும் உங்க சோப்பும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ அதே விஷயம் நான் சொல்ல வரேன், வெளியில வாங்குறதுக்கு பதிலா ஒரே ஒரு டைம் அந்த பொருளை ஏன் எங்ககிட்ட டிரான்ஸ்ஜெண்டியால வாங்கக்கூடாது. அதுவும் இந்த பொருளை தான் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நீங்க கஸ்டமரான நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி வரலாம் வெளிக்கடைக்கு போனா நீங்க தான் பொருளை சூஸ் பண்றீங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் உங்களுக்கு என்ன தேவையான பொருளோ அதை தான் நீங்க முடிவெடுக்க போறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். வெளியில வாங்குறதுக்கும் நீங்க வாங்குறதுக்கு 2-3 வித்தியாசங்கள் இருக்கு. அதே நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன்.
வெளியில போய் நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளோட குவாலிட்டி ஒரு பிராண்ட் இருக்கும், அந்த பிராண்ட்ல ஒரு குவாலிட்டி இருக்கும், ஒரு பிரைஸ் இருக்கும். நீங்க என்ன பிராண்டை வேணா வாங்க, அதை விட நல்ல ஒரு தரத்துல நம்மளுடைய பொருள் கிடைக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், மார்க்கெட் பிரைஸ்ல மோரலெஸ் கிட்டத்தட்ட அதே பிரைஸ்ல இருக்கிற பொருள் தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்ல தரத்துல. சோ நல்ல தரமுறை பொருள் அதே பிரைஸ்ல கிடைக்கும்னா ஏன் வாங்கக்கூடாதுன்னு யோசிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், எதுக்காக இங்க வாங்க சொல்றோம்னா வெறும் பொருள் விற்கிறதுக்காக மட்டும் வாங்க சொல்லல. இங்க நான் விற்கணும்னு ட்ரை பண்றது என்னுடைய வியாபாரத்தை. இந்த வியாபாரத்துக்குள்ள வாங்குறதுக்காக அந்த வியாபாரத்தையே வாங்க சொல்றோம், பொருளையே வாங்க சொல்றோம். ஒன்ஸ் நீங்க பொருள் வாங்குறதுனால இந்த வியாபார வாய்ப்பு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இந்த வியாபாரத்துக்குள்ள வரணும்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு 250 பிவிக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ப்ராடக்ட் வேல்யூ இருக்கு. கிட்டத்தட்ட 250 பிவிக்கு பொருள் வாங்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6950 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்க வேண்டியிருக்கும். நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரைட். நம்ம பணம் கொடுத்தோம், பொருள் வாங்கிட்டோம், பொருளை வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அந்த பொருள் ஒருவேளை நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இமிடியேட்டா 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நெய்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஒரு சினிமா படத்துக்கு ஒரு மூவிக்கு போவோம், அந்த மூவி ரொம்ப நல்லா இருக்கு, அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். அதே விஷயம் தான் இங்கே பண்ண போறோம். ஒன்ஸ் பணம் கொடுத்தோம், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போறோம். இதனால என்ன நடக்கும் நான் சொல்றேன். இப்போ ஒன்ஸ் நம்ம பிசினஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்னா இந்த கம்பெனி டெவலப் பண்றதுக்கு பிரான்ச்சும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க ப்ராடக்ட் வாங்கணும்னு இந்த பிசினஸ் இந்த வியாபாரத்துல இருந்து ஒரு டீலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதா வச்சு நீங்க 2 பிரான்ச் நீங்க டெவலப் பண்றீங்க. ஏ அப்படிங்கிற பிரான்ச்சும் பி அப்படிங்கிற பிரான்ச்சும் டெவலப் பண்றீங்க. அதாவது நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னுடைய 2 பிரான்ச் டெவலப் பண்றேன், ஏ அப்படிங்கிறதும் பி அப்படிங்கிறதும் டெவலப் பண்றேன். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்றோம். அந்த ரெஃபர் பண்ணதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம், அதுல ஒரு 2 பேர் இந்த வியாபாரத்துக்குள்ள வரதா வச்சுக்கோம். ஒரு நபரை நம்மளுடைய பிசினஸோட ஏ சென்டர்லையும் இன்னொரு நபரை பிசினஸோட பி சென்டர்லையும் ரெஃபர் பண்றோம், பிசினஸ்க்குள்ள என்ரோல் பண்ணியாச்சு. இது வந்து ஏல ஒருத்தரும் பில ஒருத்தரும் வந்தா இது ஒரு பேரண்ட் சொல்லுவாங்க, ஒரு ஜோடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஜோடிக்கு நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வந்துடும். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணீங்க, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க, ரெஃபர் பண்ணீங்க, அவங்க இதே பொருளை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதனால உங்களுக்கு கிடைச்ச லாபம் ஒரு ஜோடிக்கு 9,000 ரூபாய். நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு தனிநபருக்கு வருமானம் வராது, ஒரு ஜோடிக்கு தான் வருமானம் வரும். இது எப்படி சார் எப்ப சார் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் அக்கௌண்ட்ஸ் க்ளோசிங் அப்படிங்கிறது மந்த்லி ஒன்ஸ் கிடையாது, வீக்லி ஒன்ஸ். அதாவது சண்டே மார்னிங் ஆரம்பிச்சு சாட்டர்டே நைட் வரும். அதாவது சண்டே மார்னிங் 12 மணி 1 நிமிஷத்துல ஆரம்பிச்சு சாட்டர்டே நைட் வரணும் ஒரு வாரம். இந்த ஒரு வாரத்துல உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய ஏ சென்டர்லயும் பி சென்டர்லயும் என்ன பிசினஸ் நடந்தோ அதுக்கான வருமானம் உங்களுக்கு வரும். இப்போ இது ஒரு ஜோடி நீங்க உங்களுடைய ஸ்லைட்ல பாக்க அப்படின்னு உங்களுடைய ஸ்கிரீன்ல பாக்கலாம். ஏல ஒண்ணு பில ஒண்ணு வந்துட்டு இது ஒரு ஜோடி, இது ஒரு ஜோடிக்கு 9,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிடும். இது எப்ப கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ஏக்கு கீழேயோ அல்லது பிக்கு கீழேயோ ஒரே ஒரு டெய்ல் ஒரே ஒருத்தர் வரும்போது உங்களுக்கு 9,000 ரூபாய் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வீக்ல இதே மாதிரி இது பில ஒருத்தர் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு ஜோடியா கால்குலேட் ஆகும். உதாரணத்துக்கு ஏல ஒரு 3 பேர், அதாவது இந்த ஏபி கீழே ஒரு 3 பேர், பில ஒரு 3 பேர் வந்துட்டாங்கன்னா இது 3 ஜோடி புதுசா ஜாயின் பண்ண நபர்கள் நடந்தது. அது வந்து அவங்களுக்கு ஒரு ஜோடியும் உங்களுக்கு 3 ஜோடியும் கால்குலேட் ஆகும். கிட்டத்தட்ட அவங்க 9,000 ரூபாய் வருமானம் பண்ணுவாங்க, நீங்க கிட்டத்தட்ட 2,700 ரூபாய் வருமானம் பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 ஜோடி வந்து 2,700 ரூபாய் வருமானம் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரிதான் இது எக்ஸ்டர்ன் ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு 9,000 ரூபாயில இருந்து ஒரு ஜோடியில இருந்து அதிகபட்சமா 250 ஜோடி வரலும் உங்களுக்கு வருமானம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 9,000 ரூபாயில இருந்து 1,75,000 வரலும் வருமானம் பண்ண முடியும். ஒவ்வொரு வாரமும் நீங்க எவ்வளவு பேர் மேட்ச் பண்றீங்களோ, எவ்வளவு ஜோடி மேட்ச் பண்றீங்களோ அந்த பேருக்கு தகுந்த மாதிரியான ஸ்லாபும் மாறும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல ஒரு ஜோடியில இருந்து 4 ஜோடி மேட்ச் பண்ணீங்கன்னா, ஒரு பிவில இருந்து 4 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஜோடிக்கு கிடைக்கிற வருமானம் 9,000 ரூபாய் கிடைக்கும். அதுவே 5 ஜோடியில இருந்து 9 ஜோடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போற வருமானம் 850 ரூபாய் ஒரு ஜோடிக்கு. இதுவே 10 ஜோடியில இருந்து 24 ஜோடியா இருந்துச்சுன்னா 825 ரூபாய் ஒரு பிவி கிடைக்கும். 25 ஜோடியில இருந்து 49 ஜோடியா இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு 800 ரூபாய் கிடைக்கும் ஒரு பேருக்கு. அவங்க பேர்ல் அப்படிங்கிற பொசிஷன்ல இருப்பாங்க. 50 ஜோடியில இருந்து 24 ஜோடியா இருந்துச்சுன்னா ஒரு வாரத்துக்கு கிடைக்க போறது 775 ரூபாய் ஒரு பேருக்கு. அவங்க சஃபேர் அப்படிங்கிற கேட்டகரியில இருப்பாங்க. அடுத்தது 75 ஜோடியில இருந்து 99 ஜோடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க போறது 775 ரூபாய் ஒரு ஜோடிக்கு கோல்டு அப்படிங்கிற பொசிஷன்ல இருப்பாங்க. 100 ஜோடியா இருந்துச்சுன்னா 100 ஜோடியில இருந்து 149 ஜோடியா ஒரு வாரத்துக்கு மேட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஜோடிக்கு 750 ரூபாய் வீதம் கொடுப்பாங்க. அவங்க ரூபி அப்படிங்கிற கேட்டகரியில இருப்பாங்க. அடுத்தது 150 ஜோடியில இருந்து 249 ஜோடி வரலும் 725 ரூபாய் கமிஷன் கிடைக்கும் ஒரு ஜோடிக்கு எமரால்டு அப்படிங்கிற பொசிஷன்ல இருப்பாங்க.
அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு 250 ஜோடிக்கு கமிஷன் கிடைக்கும். அதுக்கு ஒரு ஜோடிக்கு 700 ரூபாய் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 250 ஜோடி நீங்க மேட்ச் பண்ணும்போது டைமண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு வாரத்துக்கு 1.25 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஏர்னிங்ஸா இருந்து. அப்போ ஒரு வாரத்துக்கு 1.25 லட்சம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வருமானம் உங்களால பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஏஎஸ் பிசினஸ் சென்டர்ல ஒரு வாரத்துல ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க. பில ஒரு 7 பேர் தான் உங்களால ரெஃபர் பண்ண முடியும். இப்ப என்ன சார் ஆகும்னு பாத்தீங்கன்னா, மினிமமா இருக்கிற அந்த 7 மேட்ச் ஆகி 7 ஜோடிக்கான வருமானம் கிட்டத்தட்ட 5,950 ரூபாய் உங்களுக்கு வருமானமாக வந்திருக்கும். மீதி இருக்கிற 3 சேல்ஸ் அப்படிங்கிறது எக்ஸஸா உங்களுடைய ஏ பிசினஸ் சென்டர்லயே இருக்கும். மறுபடியும் எவ்வளவு நாள் கழிச்சு வேணாலும், ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு நாள் கழிச்சு வேணாலும் ஆப்போசிட் சைட்ல 3 சேல்ஸ் பண்ணி உங்களால மேட்ச் பண்ண முடியும். சோ நீங்க பண்ற ஒவ்வொரு சேல்ஸ் கூட டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் ஆகாதுங்கிறதுல இதில் நான் சொல்லிக்கிறேன். சோ ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் 1.25 லட்சம் டைமண்ட் அப்படிங்கிற கொஸ்டின் கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். இது பார்த்தாச்சு. இப்போ நிறைய பேர் மனசுல என்ன தோணும்னா, இதெல்லாம் பார்க்கும்போது சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் பெருசா சம்பாதிக்க முடியுமா? ஒரு 20,000 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு ஓகேன்னு தோணும். பட் ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு, ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கவங்களுக்கு, கம்பெனி இருக்கவங்களுக்கு இதெல்லாம் பெருசா பணம் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் கூட கண்டிப்பாக வரலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த வியாபாரத்தை பார்க்கும்போது இந்த 900 ரூபாய் 1,800 ரூபாய்லாம் சொல்லும்போது ஒரு பெரிய அட்ராக்ஷன் எல்லாம் வரல. ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஃபிகரை எதிர்பார்த்து வரும்போது இது சின்ன விஷயமா இருக்கு, இது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சந்தேகமும் நமக்கு இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மார்ச் 24 இருந்து COVID-19 அப்படிங்கிற பிரச்சனை எப்ப இந்தியாவில் ஆரம்பிச்சதோ அதுல இருந்து நிறைய வேலை வாய்ப்புகளுக்கும் நிறைய தொழில்களுக்கும் சேலஞ்சஸா இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்தியன் கவர்மெண்டோட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நவம்பர் வரலும் ரேஷன்ல அரிசி ரைஸ் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் சொல்லிருக்காங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் என்னன்னா, இப்ப நவம்பர் வரலும் இந்த கொரோனா இருக்கு போல இருக்கு, அது வரலும் சரியா இருக்குன்னா வாய்ப்புகள் இல்லை போல நான் நினைச்சிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு அதே மாதிரி வச்சுக்கோம், நவம்பர் வரலும் இது இருக்கதான் வச்சுக்கோம். அப்ப கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க சூழ்நிலை நார்மலா இருக்காது. மார்ச் முன்னாடி சூழ்நிலை நவம்பர் வரலும் இருக்கு போதுன்னு. உதாரணத்துக்கு நிறைய பேர் ஃப்ரீ டைம் நிறைய இருக்கு. இது முழு நேரமாக லைஃப் டைம் ஆகவோ ஃபுல் டைம் ஆகவோ பார்ட் டைம் ஆகவோ எடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. அதெல்லாம் டிசைன் பண்ண வேண்டாம். அடுத்த ஒரு 3 மாதம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும். இந்த வியாபாரத்தை ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும். அடுத்த ஒரு 3 மாதம் ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு வருமானம் வரமா இருந்துச்சுன்னா அதை பத்தி நம்ம யோசிக்க முடியும். என்கிட்ட எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு 3 மாசம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு பண்றேன்னு கேட்டா டெஃபினட்டா நான் சொல்ற விஷயம் அடுத்து கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, என்ன வருமானம் கிடைக்கும் கேட்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு 2-3 லட்சம் ரூபாய் வருமானம் வரமா இருந்துச்சுன்னா நானும் எஸ் சொல்லுவேன். ஒருவேளை 50,000 கிடைக்கும், 25,000 கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும் சொன்னா டெஃபினட்டா நோதான் சொல்ல போறேன். இப்போ அடுத்த 3 மாசம் லட்சங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் சொல்லலாங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உதாரணத்துக்கு அடுத்த 3 மாதத்துல ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா டெஃபினட்டா பண்ணலாம் தான் எல்லாருக்கும் எண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பிசினஸ் பண்ற அவ்வளவு பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் 5 லட்சம் ரூபாய் பணம் 3 மாசத்துல பண்றது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய டாஸ்க்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இங்க நான் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும், இந்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்த 3 மாதத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது உண்மையுமே நல்லா ப்ரூவ் பண்ண முடியும். அது என்னன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மாசம் ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், 3 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட். ரைட். இப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை ஆரம்பிக்க பேசுனேன், அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேர்னா 900 ரூபாய்னு சொன்னோம், 250 பேர்னா 700 ரூபாய்னு சொன்னோம். அப்போ அதிகபட்சம் 900 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க, மினிமமா 700 ரூபாய் கமிஷன் கொடுக்குறாங்க. அப்ப ரெண்டுமே இங்க இருக்கு. அப்போ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம மினிமம் எடுக்க வேண்டாம், மேக்ஸிமம் எடுக்க வேண்டாம், 900 எடுக்க வேண்டாம், 700 எடுக்க வேண்டாம், ஆவரேஜா ஒரு 800 ரூபாய் எடுத்துக்கலாம். ஒரு ஜோடிக்கு தான் இந்த கமிஷன், ஒரு இண்டிவிஜுவல் ஹெட் கவுண்ட் கமிஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு ஜோடிக்கு 800 ரூபாய்னா கண்டிப்பா ஒரு தனி நபருக்கு 400 ரூபான்னு கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஜோடிக்கு 800 ரூபாய், தனி ஆளுக்கு 400 ரூபாய். 3 மாசம் முடியும் போது 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும்னு சொல்றோம். அப்ப 3 மாசம் முடியும் போது 5 லட்சம் ரூபாய்னா ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் தெரிஞ்சிச்சு. அப்போ 5 லட்சத்தை 400 டிவைட் பண்ணீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு 12 வாரங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது 12வது வார முடிவுல கிட்டத்தட்ட 1,250 பேர் இருந்தா தான் 5 லட்சம் வருமானத்தை இது பண்ண முடியும். இந்த 1,250 பேர் இருந்தா 5 லட்சம் ரூபாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 லட்சம் ரூபாய் பணம் அட்ராக்டிவா இருக்கு. அந்த 1,250 சேல்ஸ் அல்லது 1,250 நபர்கள் உள்ள வர வச்சு உங்களை பொருள் வாங்க வைக்கிறதுன்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கே 1,250 பேர் ஈஸியா அப்படின்னா நான் சொல்றேன், கண்டிப்பா அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது.
அப்ப 1250 பேர் கொண்டு வந்தாதான் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதா. இது எவ்வளவு ஈஸிங்கிறது டிரான்ஸ்ஜெண்டர் நிறுவனத்துல இது எவ்வளவு ஈஸிங்கிறது நான் புரிய வைக்கிறேன். இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருடைய தலையாய கடமை, அதாவது நான் பிசினஸ்குள்ள என்டர் ஆகிறேன், என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் 2 பிசினஸ் சென்டரை டெவலப் பண்ணணும். ஏ அப்படிங்கிற பிசினஸ் சென்டரையும் பி அப்படிங்கிற பிசினஸ் சென்டரையும் டெவலப் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய தலையாய கடமை. அப்போ ஒன்ஸ் நான் உள்ள வர்றேன், உள்ள வந்தோடனே இமீடியட்டா அந்த வீக்லயே 2 பேரை ரெஃபர் பண்றது என்னுடைய முக்கியமான வேலையா இருக்கு. அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய மினிமம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலைங்கிறது, ஒரு நபர் உள்ள வந்தா 2 பேரை ரெஃபர் பண்ணணும். அப்போ எண்ட் ஆஃப் 12th வீக், அதாவது 12வது வாரம் 5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கணும்னா 1250 பேர் வந்திருக்கணும். 12வது வாரம் 1250 பேர் இருக்கணும்னா 16வது வாரம் எவ்வளவு பேர் இருந்திருந்தா இது 1250 மாறி இருக்கும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய கேள்வி. இங்க என்ன சொல்லியிருக்கோம், ஒரு நபருடைய வேலை அதிகபட்சம் 2 பேரை ரெஃபர் பண்ணணும் இமீடியட்டா, அதான் சொன்னது. அப்போ 11வது வாரம் எவ்வளவு பேர் இருந்திருந்தா 2 பேரை அறிமுகப்படுத்தி இருந்தா அது 1250 மாறி இருக்கும்னா எல்லாத்துக்கும் தானே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். 1250 பாரு, கிட்டத்தட்ட 625 பேர் இருந்திருந்தா 12வது வாரத்துல அது 1250 மாறி இருக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த 11வது வாரத்துல 625 பேர் இருக்கணும்னா 10வது வாரத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சீங்கன்னா இதுல பாதி, கிட்டத்தட்ட 312 வரும். ரவுண்ட் ஆஃப்காக 320 வச்சுக்கலாம். 320 பேர் இருந்திருந்தா அது 11வது வாரத்துல 625 மாறி இருக்கும். 9வது வாரத்துல இதுல பாதி, அதாவது 10வது வாரத்துல 320 இருந்துச்சு, இதுல பாதி கிட்டத்தட்ட 160 பேர் இருந்திருந்தா 120 அது மாறி இருக்கும். 8th வீக்ல இந்த 160ல பாதி 80 பேர் இருந்திருந்தா அது 120 டூப்ளிகேட் ஆயிடும். 7th வீக்ல இந்த 80ல பாதி 40 பேர் மினிமம் இருந்திருக்கணும். 40 பேர் இருந்தாதான் டூப்ளிகேட் ஆகி 80 மாறி இருக்கும். 6வது வாரத்துல இந்த 40 20 இருந்திருக்கணும். அதாவது 20 பேர் இருந்திருந்தா அது 7th வீக்ல 40 டூப்ளிகேட் ஆயிடும். 5வது வாரம் இந்த 20 பாதியா குறைஞ்சிருக்கும். ஒரு 10 பேர் இருந்திருந்தா அது 20 மாறி இருக்கும். 4வது வாரத்துல இந்த 10ங்கிறது 5 இருந்திருக்கும். 3வது வாரத்துல இந்த 5 2 போட்டீங்கன்னா 2 3 வச்சுக்கலாம். 2வது வாரத்துல இந்த 3ங்கிறது 1 இருக்கும், 2 வச்சுக்கலாம். 1வது வாரத்துல இந்த 2 பாதி, அதாவது கிட்டத்தட்ட ஒரே ஒரு நபர் 1வது வாரத்துல இருந்தா அது 2வது வாரத்துல 2 மாறி இருக்கும். யோசிச்சு பாருங்க, இந்த 1வது வாரத்துல வந்த இந்த ஒரு நபர் யாருன்னு யோசிக்க. இப்ப கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் ஒரு 3 மாசம் ப்ராஜெக்டா நம்ம இதை எடுத்தோம், சரி பண்ணிதான் பார்க்கலாம்னு சேலஞ்சிங்கா எடுத்தோம். இந்த 3 மாசத்துல நம்ம பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது, நான் பிசினஸ்குள்ள என்ரோல் ஆகுறேன். என்ரோல் ஆகுறதுன்னு என்ன, இந்த நிறுவனத்தில் இருக்கிற நல்ல பொருளை பணம் கொடுத்து வாங்குறது. பணம் கொடுக்குறோம், நல்ல வெளியில கிடைக்கிறத நல்ல பொருள் நமக்கு கிடைக்குது. அதை வீட்டுல யூஸ் பண்றோம், நம்ம நண்பர்கிட்ட சொல்றோம், அவங்க இந்த பொருளை பத்தி பேசினாங்கன்னா கேட்டாங்கன்னா சொல்ல போறோம், அவங்க இந்த வியாபாரத்துக்குள்ள வர போறாங்க, 2 பேரை ரெஃபர் பண்றோம். அந்த 2 பேரும் இதே விஷயத்த பண்றாங்கன்னு ஃபாலோ பண்றோம். இது 12 வாரத்துல 1250 மாறும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும். இங்க நீங்க முதல் வாரத்துல உள்ள வந்தீங்க, 2 பேரை அறிமுகப்படுத்துனீங்க, இதை தாண்டி நீங்க வேற ஏதாவது பண்ணீங்கன்னு யோசிங்க. 3வது வாரத்துல 4வது வாரத்துல 8வது வாரத்துல 80 பேர் நடந்திருக்குன்னா இந்த 80 பேர்ல உங்களுடைய பங்கு என்ன? 10வது வாரத்துல 320 பேர் இருக்காங்கன்னா அதுல உங்களுடைய பங்கு என்ன? யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க பண்ண விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான், 2 சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க, அவ்வளவுதான். அந்த 2 சேல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க இதை ஃபாலோ பண்றாங்கன்னு மட்டும்தான் பண்ணீங்க, எதுவுமே பார்க்கணும். அப்போ நான் அந்த வியாபாரத்துக்குள்ள வர்றேன், 2 சேல்ஸ் கம்ப்ளீட் பண்றேன், அவங்க ஃபாலோ அந்த விஷயத்த செய்யறாங்கன்னு ஃபாலோ பண்றேன். இதுதான். இது பண்ணா 3 மாசத்துல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னா பிசினஸ் பண்ற ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். இந்த சிச்சுவேஷன்ல, COVID-19 சிச்சுவேஷன்ல 3 மாசத்துல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் பணம் பண்றதுங்கிறது ஈஸியான யோசிச்சு. நிறைய தொழில் பண்றவங்களுக்கு, முதலீடு போட்டு தொழில் பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு பேர் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு போட்டி கம்பெனிகளை சமாளிக்க வேண்டியிருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. போட்டி நிறுவனங்களை சமாளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்க தேவையில்லை, லாஸ் பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, நீங்க வெளியில வாங்கிட்டு இருக்க பொருளை இங்க வாங்க போறீங்க. சோ இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது அவ்வளவுதான். அதுவும் கொடுத்த பணத்துக்கு பொருள் வந்தது. சோ அதுவும் இல்லை. 2வது முக்கியமான விஷயம், இந்த பிசினஸ் 3 மாசம் இல்ல 30 வருஷம் பண்ணா கூட நஷ்டம் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாதான் நஷ்டமாகும். நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சோ லாஸ் கிடையாது. 3வது முக்கியமான விஷயம், வெளியில நீங்க செய்யாத வேலை கிடையாது. நீங்க கேட்டுட்டு இருக்க அவ்வளவு பேருக்கும் ரொம்ப ஹம்பிளா சொல்லிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த வேலையை இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. இந்த வியாபாரத்துக்குள்ள நீங்க வந்தாலும் வரலினாலும் இந்த வேலையை செய்யத்தான் போறீங்க. அதுல மாற்றுக்கிறதுகளே கிடையாது. நான் கேட்கிற விஷயம், ஊர்ல இருக்க யாரையோ ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு செய்யறதுக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு தயாரா இருக்கிற நீங்க உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தை வாழ வைக்கிறது இந்த வேலையை செஞ்சா என்ன தப்பு? யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல ஸ்கூல்ல
அந்த பென்சில் நல்லா இருக்கு, இந்த பென்சில் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு கம்பெனி பேரை சொல்லணும், நடராஜ், கேம்ப்ளின், அது நிறைய பென்சில் இருக்கு, அப்சரா நிறைய பென்சில் இருக்கு, இந்த பேர்லாம் சொல்லணும். இன்னைக்கு அவங்க ஓடிகளை பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விவரம் தெரிஞ்ச பின்னாடி அந்த செல்போன் நல்லா இருக்கு, அந்த பைக் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, சினிமா படம் நல்லா இருக்கு, நிறைய பேசிட்டு இருக்கோம். சினிமா நடிகர்கள் கோடிகள்ல பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் பண்றதுக்கு நீங்க நானும் தயாரா தான் இருக்கும், பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஊர்ல இருக்க யாரோ ஒருத்தர் வாழ வைக்கிறதுக்கு பேசுவோம், ஆர்கியூ பண்ணுவோம், நிறைய இடத்துல சண்டையெல்லாம் போடுவோம்னா அதே விஷயத்த நமக்காக நம்ம குடும்பத்துக்காக பண்ணா என்ன தப்பு இருக்கு? இங்க உங்களை கம்பெனி பத்தி ப்ரொமோட் பண்ண சொல்ல, பொருள் எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்ண சொல்ல, பண்ணக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க ஒரு பொருளை வாங்கி நல்லா இருந்துச்சுன்னு வாய் திறந்து சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறும்னா ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு யோசிங்க. என்ன பொறுத்தவரை ஒரு தனி மனுஷன் தான். இங்க படைக்கப்படுற ஒவ்வொரு குழந்தையும், நான் சொல்றது படைக்கப்படுற ஒவ்வொரு குழந்தையும், அது நீங்க எந்த மதத்துல வேணா பிறந்திருக்கலாம், ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் படைக்கப்படுது, தோக்குறதுக்காக இல்ல. வெறும் ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்டு படலைங்க. அந்த குழந்தையை ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கடவுள் ஏதோ ஒரு வழியில் கொடுத்துட்டா இருக்காரு. அந்த வாய்ப்புகளை யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு ஹீரோவா சுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் முன்னாடி வரணும், உங்களுடைய பரம்பரையில சாப்பாட்டு கஷ்டப்பட கொடுக்கணும். நான் ரஜினிகாந்த் ஒரே ஒரு மனுஷன் எடுத்த முடிவு. இன்னைக்கு அந்த ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஃபேமிலிய ஏசியால தெரியாத ஆள் கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அந்த குடும்பத்துக்கு. அதே மாதிரியான மாற்றம் இந்த வாய்ப்பு மூலியமா உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நீங்க எல்லோருமே ஒரு வேட்கையோட வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை விட மகிழ்ச்சியான வாழ்க்கையை, ஒரு வாழ்க்கையை, சமூகத்துல ஒரு பெரிய மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு நான் டிரான்ஸ் இந்தியா நிறுவனம் உங்கள் காலடியில் தங்க நாணய மூட்டையை கொட்டி இருக்கிறது. தாண்டி போய்விடாதீர்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வார்த்தையால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விடலாம். அப்படி மாற்றி வந்தான் நான். ஒரே ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றி போடும். அது என்ன வார்த்தை என்று கேட்டால், என்னடா வாழ்க்கை என்று நினைக்காமல் இது என்னோட வாழ்க்கை என்று நினைத்தால் வாழ்க்கை மாறிடும். மோகன்ராஜ் உங்களுடைய தலைவர், அவர் செல்லும் வழியில் போனால் நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு ஒரு மிக சிறந்த அருமையான, நாம் எண்ணி பார்க்காத ஒரு கிரேட் லைஃப் அப்படியே முன்னாடி கிடக்கிறது என்பது ஐயமும் இல்லை. தான் வெற்றியே கிடைக்கும். மகிழ்ச்சியா இருக்கு. பி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கஸ்டமருடைய நம்பிக்கையை பெற்று நீங்கள் பொருளை விற்கிற போது அவர் உங்களுக்கு மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி உங்களுக்கான பொருளை அவரே விற்று கொடுப்பார். அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. உங்களுடைய கஸ்டமரை அம்பாசிடராக மாற்றுவதுதான். எல்லாருக்கும் வணக்கம். You can win any time once you work hard towards Trans India. எனக்கு தெரிஞ்சு இதுல ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு. டிரான்ஸ் இந்தியாவில் பிசினஸ் பிளான் நல்லா இருக்கும். டிரான்ஸ் இந்தியாவுக்கு மார்ச் 31 வரைக்கும் மட்டும்தான் வேல்யூ இருக்க எஃப்டிஎஸ்ல. ஃப்ரம் இயர் நான் அனௌன்ஸ் பண்றேங்க, நெக்ஸ்ட் இயருக்கு அவர் மெம்பர்ஷிப் கிடைச்சாச்சு. அண்ட் ஐ விஷ் மிஸ்டர் மோகன்ராஜ் டு ஹேவ் மெனி மோர் ஆனிவர்சரிஸ் லைக் திஸ் with a great story of success. Thank you very much. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பார்த்தா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப நிறைவா இருக்கு. எவ்வளவு கனவு இந்த அறைக்குள்ள கொட்டி கிடக்குதுன்னு பாக்குறேன். எவ்வளவு உத்வேகம் இந்த அறைக்குள்ள கொட்டி கிடக்குதுன்னு பாக்குறேன். மனசுக்குள்ள ஒரு வேகம் இருக்குது. கொஞ்சம் விவேகம் வச்சுக்கோ. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. இவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் உயர வேண்டும். உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த நிறுவனம். வாழ்க்கையில தடைகள் பல இருக்கும். தடைகளை உடைப்பதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. தடைகளை உடைப்பதுதான் you be achievers. I want all of you here to be achievers in your life. I want all of you to become leaders in life. Lead the world, lead the country, lead your family, lead yourself to glory and peace and harmony. Thank you.
கண்ணில் 100 மின்னலோடு வருவாய் நீ வெல்லலாம். எண்ணம் போலே செல்வம் சேரும் திசையெல்லாம் செல்லலாம். நல்ல பொழுதுமே இனி விடியுமே, வண்ண கனவுமே தினம் மலருமே. வானம் போலவே வாழ்க்கை விரியும், புத்தம் புதிதாய் உன் பாதை தெரியும். வானம் போலவே வாழ்க்கை விரியும், புத்தம் புதிதாய் உன் பாதை தெரியும். உன் தொடர்புகள் நல்ல வரவு சேர்க்கும், அந்த வரவிலே நல்ல உயர்வு சேரும். Setting up a new revolution, turning things like a sensation. Make a move, join the celebration. Trans India தான் solution. முன்னேற்றம் கூட்டம் இது உன் தலையெழுத்தை மாற்றும். ஒலிக்கும் எங்கள் கூறல் பட்டி தொட்டி எங்கும் விடியற்றும் கால மாற்றம். கைகள் ஒன்று சேர்ந்தால் தான் ஒளி பிறக்கும். செழிக்கும் உன் பயணம், முயன்றால் மூடிய கதவு திறக்கும். நெஞ்சை நிமித்தி நடக்க ஒரு வழிகாட்டி, சொல்வூர் எங்கும் பறைசாற்றி. Trans India new beginning, Trans India history in the making. வாழ்வில் சுபிட்சம் இனி என்றும் கூறுமே, பேச்சில் வெளிச்சம் அட வந்து சேருமே. முயற்சி திருவினையாக்கும் எங்க கூட வாங்க, ஃபேக் சேஞ்ச் மூமெண்ட் Trans Indiaவில் தாங்க. வாழ்வில் சுபிட்சம் இனி என்றும் கூறுமே, பேச்சில் வெளிச்சம் அட வந்து சேருமே. Trans India உன்னை உனக்கு காட்டும். Trans India இது ஜெயிக்கும் கூட்டம். வா 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 நண்பா, Trans India உன்னை உயர்த்துமே. கண்ணில் 100 மின்னலோடு வருவாய் நீ வெல்லலாம். எண்ணம் போலே செல்வம் சேரும் திசையெல்லாம் செல்லலாம்.